நாகை மாவட்டம் பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக போராடும் மக்கள் அவசர கூட்டம் நடத்த காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிபிசிஎல் எண்ணெய் ஆலை நிறுவன விரிவாக்கத்திற்காக 620 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் சாகுபடிதாரர்கள், கூலி தொழிலாளர்கள் என்று அனைவருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றிய பிறகே விரிவாக்கப் பணிகளை தொடங்க வேண்டும் என்று கூறி அப்பகுதி மக்கள் போராடி வருகின்றனர். இதற்காக கடந்த மாதம் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்தனர். போராட்டம் தொடங்கி 1 மாத காலமாகியும் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தாததால் தேர்தலை புறக்கணிப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுக்கு மனு அளித்தனர். இச்சூழலில் விவசாய கூலி தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்த முயன்றனர். உடனடியாக அங்கு சென்ற காவல்துறையினர் தேர்தல் விதிமுறை அமலில் உள்ளதால் கூட்டம் கூடுவது தவறு என்று கூறி அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தியதால் தொழிலாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த கூட்டத்தை போட்டு இன்னைக்கு என்ன செய்துன்னு கேட்குன்ட்டு இன்னைக்கு கேட்டோம். அது பேசி முடிவு எடுக்கிறதுக்குள்ள காவலர்கள் எங்களை இப்போ நீங்கள் இன்னைக்கு கூட்டம் போடக்கூடாது, போங்க போங்கன்னு எங்களை வரட்டி அடிக்கிறாங்க. அப்போ இத்தனை நாள் நாங்கள் கூட்டம் போட்டோமே, அப்போயெல்லாம் யாருமே இல்லை, வீகாவில் போலீஸ்காரங்களில் யாருமே எங்களை என்ன அதிகாரம்னு ஏமாத்தினால் கூட்டம் போட்டிருக்கீங்கன்னு என்ன ஏதுன்னு கேட்கவில்லை. எங்களுக்கான பலனை எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் போட்ட கோரிக்கைகள் இன்னைக்கு நாங்கள் பேசி முடிவெடுக்கலான்னு நாங்கள் ஓட்டு யார் எந்த மக்களுமே நாங்கள் போட மாட்டோம். தேர்தலை புறக்கணிச்சு கருப்பு கொடி கட்டி எங்களுக்கு எந்த தகவலும் தெரியலையே அப்படின்னு யாருமே நாங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு நாங்கள் தான் முடிவெடுத்து நாங்கள் கூட்டம் போட்டோம். எந்த சனமும் வரல. வறுமை, எங்கள் கொடுமை, எங்கள் வயிற்றறிச்ச நிலத்தையும் பிடிக்கிட்டாங்க. எங்களுக்கு பொழப்பும் கிடையாது.